குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனில் வந்துட்டு எப்படி வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லைக் இப்போது வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இனிஷியேஷன், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் க்ளோசிங். ஸோ இந்த 5 விஷயங்களையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு இனிஷியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த பேட்டர் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ. ஸோ அப்படின்னா இதுக்கான ரிசோர்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து என்ன தேவை? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டான எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து முடிக்க போகிறோம்? ஸோ இந்த பேட்டர் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் நேற்று தான் நான் போயிட்டு கொஞ்சம் அந்த உளுந்து வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது ஒன் ஆஃப் த ப்ரொக்யூர்மெண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ரைஸ் இருந்துச்சு. நான் போய் ரைஸ் என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ரைஸு, அப்புறம் அந்த உளுந்து, அப்புறம் நான் கொஞ்சம் இங்கே வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் என்னென்ன இருக்குது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து எங்கெங்கே எதெல்லாம் கொஞ்சம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். அதெல்லாம் நம்ம வந்து திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வாங்கணும். வாங்கிட்டு வந்து நம்ம வந்துட்டு இந்த பேட்டருக்கு வந்து அதை சோக் பண்ணி வச்சு அதை ரெடி பண்ணணும். ஸோ இது ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் சைடில் இது வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் என்னென்னா அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன். பட் இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்லேயும் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம ப்ராசஸ்க்கு வருவோம். அந்த பேட்டரை வந்துட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி அதை வந்து சோக் பண்ணும். லைக் ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஸோ அது இன்றைக்கி வந்து ஃபெர்மெண்ட் ஆகி இருக்கனால நம்ம வந்து வி கேன் மேக் அ தோசா. ஸோ தோசா பண்ணுறதுக்கு வி நீட் சம் ஆயில் அண்டு பேன் வேணும். இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ஒரு தோசா பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்போ வந்து எக்ஸிக்யூஷன். ஸோ எக்ஸிக்யூஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தோசா பண்ணியாச்சு அப்படின்னா அது கரெக்டாக தோசா வருதா? ஸோ தோசா இந்த மாதிரி கார்னரில் வந்துட்டு அப்படி லைட்டாக ஃப்ளிப் ஆகிருக்கு அப்படின்னா ஓகே, நம்ம எக்ஸிக்யூஷன் வந்து ஓகே, நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட்டும் ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம ஓகே நம்மளோட இந்த ஆயுதத்தை எடுத்து அடுத்து இப்படி வருது அப்படின்னா நம்ம தோசா பேட்டர் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணது, இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஓகே சரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கணிப்புக்கு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ரிசோர்ஸ்க்கு வந்துட்டு ரிசோர்ஸ் வந்து என்னென்னா ஒன்ஸ் அசட்ஸ் வந்து என்னென்னா லைக் இந்த மாதிரி பேனு, இந்த மாதிரி பவுலு, அப்புறம் இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணது, அப்புறம் வந்து மேன் பவர். ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு மேன் பவர்லாம் வந்துட்டு யாரெல்லாம் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுறோம், அந்த மேன் பவர் வந்துட்டு சரியான மேன் பவரா, ரைட் பர்சன் டு த ரைட் ஜாப், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது இப்படி தான் வந்து பண்ணணும். இங்கே வந்து மேன் பவர் வந்து யார் அப்படின்னா நான் தான், ஒரே ஒரு மேன் பவர் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்கள் டீமில் யாரெல்லாம் வந்து இருக்காங்க, யாரெல்லாம் வந்துட்டு என்னென்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு மேன் பவர் வந்து அசைன் பண்ணணும். உங்களுக்கான வேலை பண்ணக்கூடியதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ், அசட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணணும். ஸோ நீங்கள் மெயின் திங் வந்து என்னென்னா ரிசோர்ஸ் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். லைக் மேன் பவர் அண்ட் ரைட் பர்சன் டு த ரைட் ஜாப். அதே மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று கண்டது கிடையாது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி இன்றைக்கி எடுத்து இந்த மாதிரி தோசை போட்டேன் அப்படின்னா இட் won't come. Dosa will not be good. See, now it seems like a little bit brownish and இதை திருப்ப முடியுது. ஸோ
அதனால் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இனிஷியேஷன் ஓகே, அட் த சேம் டைம் ப்ரொக்யூர்மெண்ட் ஓகே, அப்புறம் எக்ஸிக்யூஷன் ஓகே, அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இந்த தோசை வந்துட்டு ஓகே இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாலே குவாலிட்டி வந்துட்டு 50% ஓகே. ஒன்ஸ் அதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் இது தோசையா இல்லை வேறு எதுவுமா அப்படி சொல்லி. ஓகே, ஆல்வேஸ் கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி லைக் அன் எலஃபண்ட், பட் the reality will be like a rat. we used to have we used to see in many projects like this. But anyway, we hope we can have a better dosa. So this is what, ஸோ இது ஒரு ஃபன்னாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா இதான் வந்து 5 பிரின்சிபல்ஸ். ஸோ இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் என்ன லேர்ன் பண்ணேன்றதையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த 5 பிரின்சிபல்ஸ். இட்ஸ் இனிஷியேஷன், பிளானிங். ஸோ இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது எப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து வாங்கணும், இதை நம்ம வாங்கிட்டு வந்து எப்போ இதை வந்து ரெடி பண்ணணும், இதை ரெடி பண்ணி அதை பிளண்ட் பண்ணி இதை எக்ஸிக்யூஷனுக்கு எப்போ கொண்டு வரணும், இதெல்லாம் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம். இதுக்கான டியூரேஷன் எப்போது. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ கம்பைன்டு ப்ராசஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே சரியான டைமில் நடக்குதா அப்படின்றதையும் வந்து ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜராக நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ணணும். ஐ ஹோப் யூ கைஸ் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் project management. And finally our outcome, our dosa came like a roast. Yeah, I hope we can have a better dosa. And thanks for watching. Thank you guys.